9ஆம் வகுப்பு மாணவி எவ்வளவு சரளமாக பேசுறாங்க அப்படிங்கறது இப்போ உங்க கண் முன்னாடி தெரியும். நானே ரொம்ப வியந்து போயிருக்கேன். இப்படி பேசுறது தான். ஆனா அவங்களுடைய தமிழும் அழுத்தமும் அவ்வளவு அழகாக இருந்தது. உங்களுக்காக அச்சமில்லை, அமுங்கதிலும் இல்லை, நடுங்கதிலும் இல்லை, நாணுதலும் இல்லை, ஏது நேரிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம், உடலும் அறிவும் உயிரும் உளவே, யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், நாங்கள் கேப்டனின் தொண்டர் என்று சொல்லிக் கொள்வதில் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் என்ற வைர வரிகளை தொழுது முத்தமிழ் சங்கமித்த மதுரை மண்ணின் திருமகளாகவும் மனித கடவுள் கேப்டனின் மறு உருவமாகவும் அன்று சிவகங்கை சீமையை வெள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிய வீரமங்கை வேலுநாச்சியாரை போல் இன்று தமிழக மக்களை கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிட அரசியலில் களம் காணும் ஒரே வீரமங்கையாக திகழும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களின் அன்னையாகவும் ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி என அழைக்கப்படுகின்ற அஷ்டலட்சுமிகளை ஒருங்கே பெற்ற அர்த்த நாரீஸ்வரரின் ஒரு பாகமாக திகழும் பராசக்தியை போன்று புரட்சி கலைஞரின் நிஜ சக்தியாக விளங்கும் புரட்சி அன்னையையும் அன்று பாரத போரில் பாண்டவர்களுக்கு சாரதியாக விளங்கி பாரத போரினை வாகைச்சூட செய்த பகவான் கிருஷ்ணரை போன்று இன்று அரசியலில் அன்னார் விஜய பிரபாகரன் அவர்களையும் கலை உலகில் அன்னார் சண்முக பாண்டியன் அவர்களையும் போற்றும் வகையில் இருவரின் புகழை உச்சமடைய செய்வதே தம் லட்சியம் என கருதியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சாரதியாகவும் இளைஞர்களின் எழுச்சி தளபதியாகவும் விளங்கும் திரு LKS சார் அவர்களையும் இம்மேடையில் எமக்கு பேச வாய்ப்பு வழங்கிய தலைமை கழக செயலாளர் ஐயா பார்த்தசாரதி, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட செயலாளர் ஐயா சிவக்கொழுந்து, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் அவர்களுடன் செயலாற்றுகின்ற நிர்வாகிகளையும் என்னை பரிந்துரை செய்த திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களையும் கழக தோழர்களையும் வணங்கி எமது தகப்பனார் செங்கம் APS அசோக்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி இயற்றிய புகழ் மாலையை உங்கள் முன் கவிப்பாட வந்துள்ளேன். உங்கள் சகோதரி மோனிகா ஸ்ரீ. மதுரை மண்ணில் பிறந்தவரே, மக்களை காக்க உழைத்தவரே, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவரே, ஏழை மக்களின் துயர் துடைக்க முனைந்தவரே, மக்கள் மீது அன்பை பொழிந்தவரே, ஆண்டாள் அழகருக்கு மகனாக பிறந்தவரே, பணமே பிரதானம் என வாழ்பவர்களின் இடையில் குணமே பெரியது என வாழ்ந்தவரே, திரைத்துறையில் உயர்ந்து திகழ்ந்தவரே, திக்கு முக்காடிய நடிகர் சங்க கடனை அடைத்தவரே, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு விழா எடுத்தவரே, செவ்வாலிய சிவாஜிக்கு மகனாக இருந்து கடமையை நிறைவேற்றியவரே, தமிழ் தலைவர் வேலு பிரபாகரன் மீது ஆவா கொண்டு தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயர் சூட்டி அகம் மகிழ்ந்தவரே, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றவரே, தம் பிறந்த மண்ணின் பெருமையை போற்றும் வகையில் தன் இளைய மகனுக்கு சண்முக பாண்டியன் என பெயர் வைத்து பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவரே, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை கொண்டவரே, வறுமை ஒழிக்க புறப்பட்ட வாஞ்சி நாதரே, அந்நிய மாநிலங்களுக்கும் சென்று மக்களுக்கு உதவிய மக்கள் நேசனே, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த எங்கள் நரசிம்மரே, லஞ்ச லாவண்யமற்ற அரசை தந்திட துணிந்து செயல்பட்ட எங்கள் பேரரசே, உங்கள் உன்னத உழைப்பால் உச்சமடைந்தீர் நீர். அதனை போன்றே உம்மை நேசித்தவர்களையும் உச்சமடைய செய்த மனிதருள் புனிதரே, கனவு நாயகன் APJ அப்துல் கலாம் மீது மற்றற்ற அன்பு கொண்ட தூயவனே, மக்களின் முதல்வனே, கர்ம வீரர் காமராஜரை போல் காவிரி, முல்லை, பெரியாறு போன்ற நதி பிரச்சனைகளுக்காக உந்தன் தலைமையில் போராடிய போராட்டங்கள் எத்தனையோ சொல்ல முடியவில்லையே. வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான்
ஐயா. அத்தனை வள்ளல்களையும் ஒருங்கே பெற்ற கொடை வள்ளல் கர்ணனை கண்டோம் உம்மால் நாங்கள் ஐயா. அத்தனை வள்ளல்களையும் ஒருங்கே பெற்ற கொடை வள்ளல் கர்ணனை கண்டோம் உம்மால் நாங்கள் ஐயா. சாதி மதங்களை கடந்த சமத்துவ நாயகரே, புரட்சி தீபம் ஏந்தி புதிய சகாப்தம் படைத்திட அரசியலில் களம் கண்ட கல்லழகரையா நீர். வானத்தை போல் மனம் படைத்த எங்கள் அண்ணாவே, உலகமெல்லாம் வாழும் மக்கள் அனைவராலும் மனித நேய தலைவர் கேப்டன் என போற்றப்படுகின்ற எங்கள் காவிய தலைவா, கண்ணுக்கு கண்ணாகவும் கானகத்து வண்டாகவும் மல்லிகை பூச்செண்டாகவும் மறிக்கொழுந்து வாசமாகவும் மலர்ந்த முகத்துடன் மார்கழி மாதத்தில் மக்கள் கூடும் கோயம்பேட்டில் உமது உழைப்பால் உருவான ஆண்டாளழக சன்னதியில் துயில் கொண்டிருக்கும் மக்கள் செல்வரே, உம்மை குல தெய்வமாக கருதி தினம் தினம் ஆயிரம் மக்கள் வருகிறார்கள் உந்தன் சன்னதியை நாடி. இதனை கண்ட கயவர்களின் கண்ணால் உமக்கு கண்ணுப்பட போகுதையா, உமக்கு கண்ணுப்பட போகுதையா. வாழ்ந்த காலத்தில் உம்மை தூற்றியவர்களும் இன்று உந்தன் கொடை வள்ளலை கண்டு போற்றுகிறார்கள் தலைவா. ஆதலால் தான் நீவீர் அனைவராலும் மனித நேய தலைவர் கேப்டன் என போற்றப்படுகின்றீர்கள் தலைவா. அகங்காரத்தை ஒழித்து ஓங்காரமாய் வாழ்ந்த ஒப்பற்ற தலைவா, அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு மக்களின் அங்கங்களை ஆள அரசியலில் அவதாரம் எடுத்த எங்கள் ரமணாவே, மதுரை மாநகர் இன்றெத்த தீரரே, எங்களை வியக்க வைத்த விந்தையே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தந்தையே, கல்விக்கு கண் திறந்த காமராஜரின் வழித்தோன்றலே, அன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற பல பள்ளி கூடங்களை திறந்தார் காமராஜர். இன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற நிலைநாட்டிய தமிழக மண்ணின் மைந்தனே, கதிர் வேட்டியினை கட்டிய போதும் கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள், கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள். இப்புவி உள்ளளவும் புகழ்மங்கா புதையல் ஐயா, இப்புவி உள்ளளவும் புகழ்மங்கா புதையல் ஐயா. எங்கள் தவசி ஐயா வாழ்க வாழ்கவே, உந்தன் புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம். மோனிகா ஸ்ரீ. இப்போ தெளிவா சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டேன். எப்படி இருந்தது அவங்களுடைய பேச்சு, கவிதை? எனக்கு என்ன டவுட்னா, 9ஆம் வகுப்பு மாணவிக்கு நம்ம கேப்டன் மேல இவ்வளோ பாசம் எங்கிருந்து வந்தது, யார் ஊட்டி கொடுத்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளோ கவர்ந்து எழுதக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னும் போது அம்மா அப்பா அவங்க வந்து உங்களுக்கு கேப்டன் அவர்களை பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. இல்ல, சின்ன வயசுல இருந்தே கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய திரைப்படங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் மக்களுக்கு உதவி செஞ்ச அவ்வளோ விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இதுக்கு காரணம். ரொம்ப நன்றி. ஒரு 9ஆம் வகுப்பு மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்திருக்க